SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ராமநாதபுரம் நகராட்சி 26வது வார்டில் உள்ள பெரியார் நகரில் பாதாள சாக்கடை இணைப்புகளில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறிய கழிவுநீர் கூரிசாத்தாயனார் கோவில் குளத்தில் கலந்து தண்ணீரை மாசடைய செய்துள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் நேரலையில் இணைகிறார். வணக்கம் பூபேஷ் சந்திரன், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ராமநாதபுரம் மாவட்டம் என்பது பின்தங்கிய பகுதியாக இருப்பதற்கு பிரதான காரணமாக இருப்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிய அளவில் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் என்பது கிடைக்காதது இந்த பகுதி மக்களிடத்தில் நீண்ட நாள் குற்றச்சாட்டாக தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோமேயானால் மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரை முறையாக சேமிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை அடுத்து மாவட்ட நிர்வாகமானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பராமரிக்கும் பணியில் மும்முரமாக செயல்பட்டது. குறிப்பாக பார்த்தோமேயானால் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது, அதே போல நீர்வழித்தடங்களை பாதுகாப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை அனைத்து அதிகாரிகளும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டும் கூட இந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாப்பதில் அதிகாரிகள் மெத்தனமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 25க்கும் மேற்பட்ட ஊரணிகள் இருந்தும் கூட அதனை முறையாக அதிகாரிகள் பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இடமானது கூரிச்சத்தாயனார் கோயில் பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தின் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கும் பெரியார் நகர் பகுதி என்னும் 26வது வார்டுக்குட்பட்ட இந்த கூரிச்சத்தாயனார் கோயில் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில் குழுமானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை இணைப்பில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாக அந்த கழிவுநீர் வெளியேறி குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதையும் மாசடைய செய்திருக்கக்கூடியது. இந்த ஒரு வாரத்தில் வெளியேறிய அந்த பாதாள சாக்கடை உடைப்பு கழிவு நீரானது இந்த குளத்தில் கலந்ததன் காரணமாக இந்த குளத்தில் இருந்த மீன்கள் செத்து மிதப்பதோடு 2 தெருநாய்கள் கூட இதில் தவறி விழுந்து இருந்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குளத்தின் நீரின் காரணமாக அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நன்னீர் கிடைப்பது முற்றிலும் தடைப்பட்டிருப்பதாகவும் இந்த பாதாள சாக்கடை உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் செல்லக்கூடிய பள்ளி குழந்தைகள் அதே போடிய கொசு உற்பத்தியின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் அதிக அளவில் நோய் பரவல் ஏற்பட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிதும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். தாங்களும் அரசுக்கும் இந்த நிர்வாகத்திற்கும் வரி கெட்டியும் கூட இந்த அதிகாரிகள் தங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் தொடர்ச்சியாக தங்களை புறக்கணிப்பதாகவும் இது குறித்து முறையான புகார் அளித்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகின்றனர். பாதாள சாக்கடை உடைப்பானது ராமநாதபுரம் நகராட்சி முழுவதும் தொடர்ந்து இருந்தும் கூட இந்த அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதாகவும் உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் என நகராட்சி அதிகாரிகளுக்கு இந்த பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நியூஸ் தமிழ் தொடர்ச்சியாக களத்திற்கு சென்று ஆய்வு பண்ணியதோடு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்த அடுத்து அவசரமாக நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் பெயரளவில் 2 அந்த கழிவுநீர் வாகனங்களை கொண்டு கழிவுநீரை அப்புறப்படுத்திய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அதே போல உதவி பொறியாளர் லட்சுமி என்பவர் இது குறித்து கேட்டபோது இந்த நடவடிக்கை உடனடியாக சரி செய்யப்படும் என்று பதிலளித்தார். ஆனால் இந்த குளம் முழுவதும் மாசடைந்திருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு பொறுப்பேற்பது யார் என்ற கேள்வியானது பிரதானமாக எழுந்திருக்கிறது. உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனியும் மெத்தன போக்கோடு செயல்படாமல் ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடையை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது நகராட்சியில் மிச்ச சுச்சமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பாதுகாப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. ஜெயஸ்ரீ. ஒரு வாரமா சாக்கடை தண்ணி 2 மெனுவில் இருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த ஊர்னி கருப்பு கலரா ஆயிடுச்சு. தண்ணி பூரா ராம்நாடுல உள்ள தண்ணி பூரா பாயுது. என் புள்ள விட்டு சின்ன பிள்ளை போறவங்க வாரவங்க எல்லாரும் சங்கடம் தான் படுறாங்க. என்ன ரீசன், என்ன பண்றதுன்னு தெரியல வழி. அதுல 4 நாய் செத்து மிதந்துருச்சு. அதுக்கு போய் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் மீன் செத்து மிதந்துருச்சு. அவ்வளவு கெமிக்கல். நாளைக்கு எங்க வீட்டுக்கு ஓரத்துல தண்ணி கிணத்துல பாயாதுன்னு என்ன இருக்கு, அந்த தண்ணியத்தை நாங்க குடிக்கணும். காலையில பள்ளிக்கூட பிள்ளைகள் 100-200 பிள்ளைங்க போறாங்க. இந்த ரோட்ல சாக்கடை தண்ணி, இந்த பாதாள சாக்கடைங்கிறது ரொம்ப மோசமாக உடைஞ்சு ஓடுது. இந்த இருக்கிற ஊர் நீரை ஃபுல்லாமே நாய் செத்து கிடக்குது, பன்னி செத்து கிடக்குது. இந்த ஒரு 10 பிள்ளைகளுக்கு டெங்கு வந்துருச்சு, காலரா ஓடிக்கிட்டு இருக்குது 4-5 பிள்ளைகளுக்கு. இங்க கேட்கறதுக்கு நாங்க வரி கட்டுறோம், கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? இதை இந்த அளவுக்கு கேவலமா போய் கிடக்கு. இந்த நகராட்சி நிர்வாகம் இதை பார்க்காதா, இதை கேட்காத அந்த இடத்த
களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.